அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளின் அடையாளத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சிறிய அடையாளங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உலகம் முடிவு நாளுக்கு முன் பொய்யர்கள் அதிகரிப்பார்கள். தகுதியற்றவர்களிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படும். கணவன் தன் மனைவிக்கு அடிபணிந்து நடப்பான். ஒரு கூட்டத்தாரில் மிகவும் இழிந்தவன் எவனோ அவனே அந்த கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பான். கெட்ட எண்ணங்களுடையவருக்கு அதிக மரியாதை அளிக்கப்படும். மார்க்க அறிஞர்களிடமிருந்து மார்க்கம் எடுக்கப்பட்டுவிடும். அறியாமை மிகைத்துவிடும். விபச்சாரம் பெருகும். மது அருந்தும் பழக்கம் அதிகரிக்கும். ஆண்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். எந்த அளவுக்கு என்றால் 50 பெண்களை நிர்வகிக்க ஒரே ஒரு ஆண்தான் இருப்பான். கருமித்தனம் மிகைத்துவிடும். குழப்பங்களும் இரத்தம் சிந்துதலும் அதிகரித்துவிடும். செல்வம் பெருகி வழியும். எந்த அளவுக்கென்றால் ஜக்காத்தை பெறுவதற்கு எவரும் கிடைக்காத நிலையாக இருக்கும். இந்த பாலைவனம், அதாவது அரபு நாட்டு பாலைவனம் சோலைவனமாக மாறும். அடிமை தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். செருப்பில்லாமல் ஆடு மேய்ப்பவன் மாடி வீட்டை கட்டுவான். காலம் சுருங்கும் போகும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைக்கு ஒரு வருடம் அன்றைய ஒரு வாரம் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்றைக்கு ஒரு நாள் போல் ஆகிவிடும். இன்றைய ஒரு நாள் அன்றைக்கு ஒரு மணி நேரம் போல் ஆகிவிடும். ஒரு மணி நேரம் ஒரு வினாடி போல் ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ், இது எல்லாமே இப்போவே வந்துருச்சு முக்கால்வாசி. ஸோ நம்ம இறுதி காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். அதுவும் அந்த காலம் சுருங்கிறது ரொம்பவே நல்லாவே நமக்கே வித்தியாசம் தெரியும். நான் சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு நாள் போகிறக்கே ஸ்கூல் எப்போ தான் முடியும் அப்படின்ட்டுருக்கு. இன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டா இப்போ போனவங்க உடனே திரும்பி வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. அதிகமாக தானம் தர்மம் செய்யுங்க. அதிகமான இபாதத்து செய்யுங்க. அதிசய பிராணி. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். 27வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில், அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு உறுதியாகும் போது இப்பூமியிலிருந்து ஒரு பிராணியை நாம் அவர்களுக்காக வெளிப்படுத்துவோம். அப்பிராணி அவர்களுடன் பேசும் என்று. மேற்கில் சூரியன் உதயம். சூரியன் மேற்கில் உதிப்பது இறுதி நாளின் அடையாளத்தில் ஒன்றாகும். அப்படி உதிப்பதை மக்கள் காணும் நேரத்தில் உள்ளம் நடுங்கி இறை நம்பிக்கை கொள்வார்கள். எனினும் அவர்களின் நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்காது. அதேபோல் ஈசா நபியின் வருகையை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். 43வது அத்தியாயத்தில் 61வது வசனமா, நிச்சயமாக அவர் இறுதி காலத்திற்குரிய அத்தாட்சி ஆவார் என்று ஈசா நபியின் வருகை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கிறான். அதிகாலை தொழுகை நேரத்தில் கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினராவின் மீது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவதாகவும் இறுதி நாள் நெருங்கிவிட்டது என்பதை தெரிவிக்கும் ஒரு அடையாளமாகும். அவர்கள் சுபு தொழுகையை மக்களுடன் தொழுவார்கள். அதன் பின் தஜ்ஜாலை கொன்றுவிடுவார்கள். அதேபோல் ஏஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 21வது அத்தியாயத்தில் 96வது வசனமாக கூறுகிறான். இறுதியில் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் திறந்து விடப்படுவார்கள். உடனே வெள்ளம் போல் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து விடுவார்கள். அதேபோல் 3 பூகம்பம். மதீனாவின் கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பற்றில் ஒரு பூகம்பம் ஏற்படும். பெரும் நெருப்பு. எரிமலையிலிருந்து நெருப்பு ஒன்று தோன்றி அவர்களை விரட்டி செல்லும். எங்கு ஒன்று கூடுவதற்கு இறைவன் நாடினானோ அங்கேயே ஒன்று கூடுவதற்கே நெருப்பு விரட்டி செல்லும். அதன் பின் இறுதி நாள் ஏற்படும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். 21வது அத்தியாயத்தில் 104வது வசனமா, எழுதப்பட்ட ஏடுகளை சுருட்டுவதை போல் வானத்தை நாம் சுரட்டிவிடும். அந்த நாளை நபியை நீ நினைவூட்டுவீராக. புகைமூட்டம், தர்ஜால் வருகை, அதிசய பிராணி வெளிப்படுவது, சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கி வருவது, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வெளிப்படுதல், கிழக்கு மேற்கு அரபு தீபகற்பம்,
என 3 நிலநடுக்கங்கள் ஏற்படுதல். இறுதியாக யெமன் நாட்டிலிருந்து புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டிக் கொண்டே வந்து ஒன்று சேர்த்தல் ஆகிய 10 அடையாளங்களையும் காணும் வரை அந்த நாள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். புகை மூட்டம் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 44வது அத்தியாயத்தில் 10-11வது வசனத்தில் சொல்லியிருக்கிறான். வானம் தெளிவான புகையை வெளிப்படுத்தக்கூடிய நாளை எதிர்பார்ப்பீராக. அப்புகை மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும். இது கடுமையான வேதனையாக இருக்கும். தஜ்ஜால் அதேபோல் தஜ்ஜால் வருவதும் அவன் வருகையால் மக்கள் பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதும் இறுதி நாளின் பெரும் அடையாளங்களில் ஒன்றாகும். மக்களில் அதிகமானோர் ஏமாந்து போகும் அளவிற்கு வழக்கத்திற்கு மாறான செயல்களை செய்து காட்டிட இறைவன் அவனுக்கு சக்தி வழங்குவான். அதாவது மழை பொழியும்படி வானத்திற்கு கட்டளையிடுவான். அது மழையை பொழியும். புட்பூண்டுகளை முளைக்கும்படி பூமிக்கு ஆணையிடுவான். அது அவற்றை முளைக்கச் செய்யும். இறந்தவனை உயிர்ப்பிப்பான். இவை இல்லாது இன்னும் பலவற்றை அவன் செய்வான். நிச்சயமாக அவன் ஒற்றை கண் உடையவனாக இருப்பான். சொர்க்கம் நரகம் போன்றவற்றை கொண்டு வருவான். எது அவன் சொர்க்கம் என்று கூறுகிறானோ அது நரகமாக மாறும். எதை அவன் நரகம் என்று கூறுகிறானோ அது சொர்க்கமாக மாறும். அவன் பூமியில் 40 நாட்கள் இருப்பான். அதில் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும், ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும், ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும், பிற நாட்கள் சாதாரண நாட்கள் போன்று இருக்கும். பூமியில் மக்கா மதீனாவை தவிர அவன் நுழையாத இடமே இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் 69வது அத்தியாயத்தில் 13-17வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறான். பலமாக ஒரு முறை சூழ் ஊதப்படும். பூமியில் உள்ள மலைகளும் தூக்கி எறியப்படும். ஒன்றற்கு ஒன்று மோதி பலமாக அடிபட்டு போகும் அந்நாளில் யூக முடிவில் மாபெரும் சம்பவம் நிகழும். அந்நாளில் வானம் பிளந்து பலவீனமாகிவிடும். வானவர்கள் அதன் கொடியில் இருப்பவர்கள் அன்று அந்நாளில் உமது இறைவனின் அரிஷை 8 வானவர்கள் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருப்பார்கள். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், பலமாக சூழ் ஊதப்படுமாமா. அப்போ பூமியில் இருக்க மலைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று மோதி அடிபட்டு போகுமாமா. அந்த நாளில் மாபெரும் சம்பவம் நடக்க இருக்குதாமா. அந்த நாளில் வானம் கூட பிளந்து பலவீனமாகிவிடும். அந்த நாளில் இறைவனோட ஹர்ஷை 8 வானவர்கள் தங்களுக்கு மேலாக சுமந்து கொண்டிருப்பார்களாமா. தன் திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான் 55வது அத்தியாயத்தில் 26-27வது வசனத்தில், பூமியாகிய அதன் மேலுள்ள யாவும் அழிந்து போகக்கூடியதாகும். கம்பீரமும் கண்ணியமும் உடைய உமது இரட்சகனான திருமுகம் மட்டுமே அழியாமல் நிலைத்திருக்கும். அதே மாதிரி தன் திருமறையில் அல்லாஹ் சொல்லியிருக்கான் 6வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில், மிருகங்கள், பறவைகள், புழுபூச்சிகள் உட்பட அனைத்து படைப்பினங்களையும் இறைவன் மீண்டும் எழுப்புவான். இவைகளும் தங்கள் இறைவனிடத்தில் கொண்டு வரப்படும். அதாவது அந்த நாளில் கூட பறவைகள், மிருகங்கள், புழுபூச்சிகள் எல்லாத்துக்குமே அல்லாஹ் உயிர் கொடுப்பானாமா. இறுதி நாள் பாவிகளின் மீதே ஏற்படும். அதாவது இறுதி நாள் ஏற்படுவதற்கு முன் இறைவன் தூய்மையான ஒரு காற்றை அனுப்பி வைப்பான். அக்காற்று இறை விசுவாசிகளின் உயிர்களை கைப்பற்றிவிடும். அதன்பின் சூர் ஊதும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட வானவரிடம் அதை ஊதும்படி இறைவன் கட்டளையிடுவான். தன் திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான் 39வது அத்தியாயத்தில் 68வது வசனமா, சூர் ஊதப்படும். இறைவன் நாடியவர்களைத் தவிர வானம் பூமியில் உள்ள அனைவரும் மயங்கி விடுவார்கள். அதேபோல் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் 54வது அத்தியாயத்தில் 1வது வசனமா, மறுமை நாள் நெருங்கிவிட்டது, அதை பற்றி தெரிவிக்க சந்திரனும் பிளந்துவிடும் என்று. அந்நாளில் மனிதன் திடுக்கிட்டு தன் சகோதரனை விட்டும்
தன் தாயை விட்டும் தன் தகப்பனை விட்டும் தன் மனைவியை விட்டும் தன் மக்களை விட்டும் வெருண்டோடுவான். இதுவும் அல்லாஹ் திருக்குரானில் 80வது அத்தியாயத்தில் 36வது வசனமாக கூறியிருக்கிறான். அதேபோல் தன் திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான் 81வது அத்தியாயத்தில் 1, 2, 3வது வசனமாக, சூரியன் ஒளி மங்கும், நட்சத்திரங்கள் சுடரிருந்து உதிர்ந்து விடும், மலைகள் பெயர்ந்து பறக்கடிக்கப்படும். அதாவது சூரியன் ஒளிலாம் மங்கிருமாமா, மங்கி இருக்குமாமா. அதே மாதிரி நட்சத்திரம்லாம் உதிர்ந்து விழுந்து விடுமாமா. மலைகள் பஞ்சு போல் பறக்குமாமா. அல்லாஹ் தன் திருமுறையில் 22வது அத்தியாயத்தில் 1, 2வது வசனமாக கூறுகிறான், நிச்சயமாக மறுமை நாளின் அதிர்ச்சி மகத்தானதாகும். அதனை நீங்கள் காணும் அந்நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தியும் தன் பால் ஊட்டுவதை குழந்தையை மறந்து விடுவாள். கர்ப்பமுடைய ஒவ்வொருத்தியும் தன் கருவை பிரசவித்து விடுவாள். மேலும் மனிதர்கள் போதையற்றவர்களாயிருந்தும் பயத்தின் கடுமையால் மயங்கி கொண்டவர்களாக அவர்களை நீர் காண்பீராக.